ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேதவசனம் பார்ப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் படிக்கிறேன். இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது வானங்கள் மட மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்றும் எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதராகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியும் இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாகிறது. கல்லாதவர்களும் உறுதி அற்றவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாய் இவைகளை புரட்டுகிறார்கள். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இதனால கூட இந்த வசனங்களை படிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை ஆழமாக பேசுகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியால் கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு தத்துவத்துல அவர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சத்தியமுள்ளவராய் இருந்தபடினாலே அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நம்மை போஷித்து என்றளவும் நம்மளை வழி நடத்தி வருகிறார். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தாமதமாயிராமல் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி இன்றளவும் நிறைவேற்றி வருகிறார். ஆனால் ஏன் அவர் பொறுமையாய் இருக்கிறார்? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்களாய் இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள், வேத வசனத்தை படிக்கிறார்கள், வேத வசனத்திலே சொன்னதுபடி நடக்கிறார்கள். நான் ஒழுங்கா இல்ல, நான் திருந்துறதுக்கு முயற்சி செய்யறேன், நான் எப்படியாவது ஆண்டவர் பக்கத்துல வந்துடணும், நானும் வேத வசனத்தை டெய்லியும் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளின் படி நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல, இந்த உலகம் என்னை இழுத்துட்டு போகுது. ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் இதைதான் விரும்புகிறார். நான் எதை விரும்புறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எதை விரும்புறேன்னா, நான் ஆண்டவர் என்னை எப்பயுமே நீங்க பாருங்களேன், வீட்டுல அம்மா ஒரு 2-3 குழந்தைங்க இருப்பாங்க. ஆனாலும் ஒரு குழந்தைய மட்டும் பிடிச்சி உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு ஊட்டி விட்டே இருப்பாங்க. அவருக்கு எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அந்த ஒரு குழந்தைய மட்டும் ரொம்ப கரிசனையோட பார்ப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது ஏன் அம்மா இவ்வளோ இதா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் பார்த்துருக்கேன், பஸ்ல அழைச்சிட்டு போவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 8வது 9வது கூட படிச்சிருப்பான்னு வச்சுங்களேன். ஆனா அவனுக்கு தலையை சீவி விட்டுட்டு பஸ்ல போகும்போது
தலையை சீவி விட்டுட்டு பவுடர்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அவனுக்கு அது விருப்பமாக இருக்கிறதா என்றால் அவனுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் பார்க்கும்படி என்னை வந்து அம்மா சரி பண்ணுறாங்களே, அது அவனுக்கு வந்து அருவருப்பாக அவன் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு தெரியாது அம்மா ஏன் வந்து இவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு. அவன் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையோட பிறந்திருக்கான். இவங்க வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இந்த குழந்தை தேராதுங்க, இது எப்படியா இருந்தாலும் நாளடைவில் மரித்து போயிடும், நீங்கள் வந்து இது பெட்டர், இந்த குழந்தைய நீங்கள் இது மறந்துடுங்க அப்படின்றது மாதிரி டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருக்குற, இந்த குழந்தை உம்முடைய குழந்தையை நான் பத்திரமாக பார்த்துப்பேன், குழந்தையை உமக்காக நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், உமக்காக நான் இந்த குழந்தையை நான் வாழ வைப்பேன், இந்த குழந்தை உம்முடைய ஊழியத்தை செய்யும் என்று அவர்கள் வந்து ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தைக்கு அதை பற்றி தானே எந்த புரிதலும் இருக்காது. அம்மா ஏன் வந்து ஓவர் பாசமா இருக்காங்க என் மேல, ஏன் இவ்வளோ என்னை வந்து இது பண்றாங்க. சில பேருக்குங்க நீங்க பார்த்து எதையாவது செஞ்சீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை குழம்பு ஊத்துட்டுமா அப்படின்னு கேட்டா, இரு நான் ஒன்னே ஊத்திக்க மாட்டேனா, இதை எடுத்துக்கங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றது வந்து இவங்களுக்கு எரிச்சலா இருக்கு. எய்த மாதிரி உட்காந்துருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா எரிச்சலா இருக்கு. ஏன் நான் சாப்பிட மாட்டேறான்? எவ்வளோ வெறுப்புகளோடு ஒரு குடும்பத்துல நம்ம உட்காந்து வாழ்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல பொய்யாய் மாயை, இந்த உலகம் மாயை என்று நாம் நீதிமொழிகளை படிக்கிறோம். அப்ப இந்த உலகம் மாயை என்று தெரிகிறது. ஆனாலும் இந்த உலகத்துல வெளி வேஷத்துக்காக நான் நல்லவனை போல நடிக்கிற ஒரு வாழ்க்கை தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை சுற்றி எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஒரு பெரிய மகா நடிகனாக இருக்கிறேன் என்றால் எப்படி? ஆண்டவர் வந்து பிரியப்படுகிறார், விரும்புகிறார். எதுக்கு விரும்புகிறார் என்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் நல்லவர்கள் ஆயிட்டாங்க, நான் மட்டும் கெட்டு போய் இருக்கேன், நான் எப்ப மனம் திரும்புறது, நான் எப்ப ஆண்டவர் பக்கம் வர்றது? ஏங்க நான் இப்ப என்ன கெட்டு போயிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் போலதான் நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் போலதான் சினிமாவுக்கு போவேன், எல்லாரும் போலதான் டெய்லி சாயங்காலம் பாருக்கு போவேன், எல்லாரும் போலதான் நான் வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தகாத உறவுகளை வைத்திருப்பேன் இப்படின்னு நான் சொல்வேனாகில் என்ன பயம் எனக்கு இருக்கு? நான் எப்படி நான் ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய வீட்டுல நான் வந்து இன்னைக்கு சொல்றேன், நிறைய வீடுகள் நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல வெட்டிங்ஸ் நடக்குது, இல்ல வேற என்ன எல்லாம் நடக்கிறாங்க. ஆனா அந்த ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா சினிமா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, இது வந்து நம்ம எங்கேயாவது நம்ம தனியாவா இருக்கோம், நம்ம எல்லாம் உலகத்தோட ஒற்றி தான் இருக்கோம் அப்படின்னா அங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்க இருக்காது. உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து இன்னைக்கு பீஸா பர்கர்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வயிற்று வலி வரும்போது தான் தெரியும், ஐயோ அப்பயே வந்து அதெல்லாம் சாப்பிடாம விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி. எப்பயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பர்சன் தான் வந்து இந்த வாழ்விலே எது நல்லது கெட்டது, எது வந்து உங்களுக்கு நன்மை பயக்கும், எது வந்து உங்களை நல்வழிப்படுத்தணும் என்பதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் அதை வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஞானமும் கிடையாது, நான் வந்து ஏதோ ஒரு இது போல வாழ்ந்துட்டு இருப்பேன், ஆனா இவங்க சொல்றது எல்லாமே எனக்கு வந்து கசப்பா இருக்கும், சொல்றது எதுவுமே என் காதுக்குள்ள போகாது அப்படின்னா இது அந்த வயசு. அப்ப இந்த அதன் காலத்துல எல்லாத்தையும் அடிபட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் எதையும் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் கத்துக்க மாட்டேன், எதையுமே வந்து நான் அடிபட்டு நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், மற்றவர்கள் சொன்னாலே நான் கேட்டுப்பேன், வேதவசனத்தை படித்தாலே இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியும், இதுல இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தங்களை என்னால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பழகுகிறவர்கள் ஒருவேளை இந்த பிராக்டிஸிங்ல இருக்கிறவங்க வந்து ஒருவேளை பொழைச்சிப்பாங்க. உண்மையாகவே அவர்கள் வந்து நாளடைவில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் எது சொன்னாலும் நான் அசட்டை பண்ணுவேன், நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு இவங்க எதுக்கு புத்தி சொல்லணும், நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், நான் வந்து என்னை மேக்கப் பண்ணிக்க மாட்டேனா, நான் தலை சீவிக்க மாட்டேனா, எதுக்கு இவங்க தேவையில்லாத பப்ளிக்ல வந்து எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு இதெல்லாம் செஞ்சு விடணும், எதுக்கு முகத்தை தொடச்சி விடணும்? எனக்கு வெறுப்பா இருக்கிறது, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. ஒவ்வொரு பாசம் கொடுக்குற இடத்துல குழந்தை சொல்லுது, அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கலங்க, நான் போயிடுறேன், இந்த வீட்டை விட்டே போயிடுறேன்.
ரொம்ப எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாக்குறீங்க, எல்லாத்தையும் வந்து நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் என் இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாதா? எனக்குன்னு பிடிச்சதெல்லாம் இருக்கக்கூடாதா? நீங்க சொல்றதை தான் நான் செய்யணுமா? நீங்க சொல்றதை தான் நான் படிக்கணுமா? நீங்க சொல்றதான் நான் வாழ்க்கையில கடைபிடிக்கணுமா? அப்படின்ற ஒரு செட்டப்பு. ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா ஒரு அனாதை ஹாஸ்டல்ல படிச்சுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு, யாராவது பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்தா கொடுப்பாங்களா நம்ம உடைய போட்டுக்கிறதுக்கு? யாராவது ஏதாவது ஒரு பழைய ஷூ இருந்தா கொடுக்க மாட்டாங்களான்னு வாழ்ற ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பிள்ளைகள் தான் அடிபட்டு உதப்பட்டு வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து, ஆண்டவர் தான் மெய்யான தெய்வன், அவரு தான் எனக்கு எல்லாமா இருப்பார், அவரு தான் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்று ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ஆண்டவருடைய வழியில நடக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஷைனிங் ஸ்டாரா இருப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த உலகத்துல பெரிய ஆட்கள் என்று சொல்லப்படுகிற பார்க்குற பல பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், பல தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லுவது என்னன்னா, நான் சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டேன், நான் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லை, ஆனாலும் நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் இவ்வளோ பேரை நான் இன்னைக்கு வந்து நான் போஷிக்கிறேன், இவ்வளோ பேருக்கு நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன், இவ்வளோ பேர் நான் படிக்க வைத்திருக்கேன், இத்தனை பேரை நான் வந்து மருத்துவ செலவு நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர்கள் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சி சொல்லுவார்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் எப்படி இருக்கிறேன், நான் யாருக்கு உதவி செய்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கேன், சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைப்பேனானால் இது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். ஒருத்தர் கூட, ஒரு மெய்ப்பன் கதை உங்களுக்கு தெரியும், 99 ஆடு ஒரு இடத்துல இருக்கு, அந்த ஒரே ஒரு ஆடு காணா போயிடுச்சு. அந்த ஒரு ஆட்டை போய் தேடி அந்த ஆட்டை கொண்டு வர்றதுலதான் ஆண்டவருக்கும் அந்த மெய்ப்பனுக்கும் ஒரு சந்தோஷமே தவிர 99 ஆடு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி கிடையாது. 99 ஆடு வந்து நல்வழி படித்து இருக்கிறது இந்த ஒரு ஆடை தேடிதான் மெய்ப்பன் தேடிக்கொண்டு இங்க வந்திருக்கிறார். அப்ப அந்த மெய்ப்பனின் செவிக்கு நான் செவி கொடாமல் நான் இஷ்டத்துக்கு நான் போவேனானால் இங்க போவேன் அங்க போவேன், நான் இந்த உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்களில் நான் வந்து அதுலதான் நான் அடிமைப்பட்டிருப்பேன் என்றால் மெய்ப்பனும் சந்தோஷப்பட மாட்டாரு, என்னை படைத்தவரும் சந்தோஷப்பட மாட்டாரு, நம்ம அப்பா அம்மாவும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பிள்ளை வந்து நல்வழிப்படுத்தணும், நல்ல வழியில நடக்கணும், எனக்கு அப்புறம் அந்த பிள்ளை நல்ல உலகத்துல நல்ல பேர் வாங்குகிற ஒரு பிள்ளையாய் வளர வேண்டும் என்றுதான் எல்லா தாய் தகப்பனும் நினைப்பார்கள். அவர்களுடைய வேண்டுதலும் அப்படியாதாக இருக்கும். ஆகவே ஒருவரும் கெட்டு போகாமல் இந்த உலகத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, ஆண்டவருடைய லைக்னஸே இதுதான், அவர் விரும்புறாரு, நம்மளை அன்பு செய்கிறார். நீங்க எத்தனை காயப்படுத்தினாலும், எத்தனை ஈட்டில குத்தினாலும், எவ்வளவு நீங்க அவர் வந்து முள்கிரீடம் வைத்தாலும், நீங்க எத்தனை வாட்டி நீங்க சிலுவையில அறைந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். பேதுரு வாழ்க்கையில கூட நான் படித்த ஒரு விஷயம், என்னை கண் கலங்க வைத்த ஒரு விஷயம், கடைசி காலத்துல ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து அந்த 3ஆம் நாளில எல்லாருக்கும் காட்சி கொடுத்து இங்கே எல்லாரையும் பார்க்க வரும்போது சீஷர்களை பார்த்தார்கள். பேதுரு மறுபடியும் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க சென்று விட்டான். அப்ப வலை கிளியும் அளவுக்கு ஆண்டவர் மறுபடியும் மீனை கொடுத்தார். அப்போது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மறுபடியும் வந்திருக்கிறார் என்று பேதுரு அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் பேதுரு சொல்றான், ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் கேட்கிறாரு, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா என்று. அப்ப மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். அப்படியானால் என்னுடைய பிள்ளைகளை நடத்து, நீ என்னுடைய ஊழியத்தை எடுத்து செல் என்று அப்பதான் ஆண்டவர் வந்து பேதுருட்ட சொல்றாரு. அப்ப ஆண்டவர் முதல் தடவை கேட்கிறாரு, 2வது தடவை கேட்கிறாரு. ஏன்னா நம்ம உறுதியா இல்லை, எதுலையுமே உறுதியா இல்லை. எந்த வேலை செஞ்சாலும் உறுதியா நம்ம செய்ய முடியல. ஒரு வேத வசனத்தை படைத்தாலும் உறுதியா இருக்க. அதனாலதான் திருப்பி வேதம் சொல்லுகிறது, மரண புரிந்தும் நீங்க என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். ஆண்டவர் செய்த 2ஆம் உடன்படிக்கையில ஆண்டவர் செய்த மிகப்பெரிய கற்பனை எது தெரியுங்களா? அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருத்தவர் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதுதான் அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. 1ஆம் உடன்படிக்கையில 10 கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 10 கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி இங்க சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் பிரதானம் அன்பு என்று.
அன்பு உனக்கு இராவிட்டால் நீ ஓசைடுகிற கைத்தாளம் போலவும், அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆகவே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப நான் மனம் திரும்ப வேண்டும், என்னை சார்ந்தவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்களை, என்னோடு கூட இருக்கிறவர்களை, என்னோடு பயணிக்கிறவர்களை ஒரே ஒருநிலைப்பாட்டுக்குள்ளாய் நம்ம கொண்டு வர வேண்டும். அவர்கள் எல்லாரையும் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவர் சொற்படி நாம் நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். தன்னையே ஜீவாதார பலியா இங்கே கொடுத்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவரை போல என்னை படைத்தார். ஆதாம் காலத்துல அவரை போல ஆதாமை படைத்தார். இங்கே என்னை போல கிறிஸ்துவானவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஏன் என்றால் இது எல்லாத்துக்கும் முக்கியமானது அன்பு, 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 அன்பு. அப்ப அன்பு எனக்கு இருந்தால் நான் ஏன் எனக்குள்ள பிரிவினைவாதம் வரும், எனக்குள்ள ஏன் சண்டை வரும், எனக்குள்ள எதுக்கு அந்த பொறாமை வரும், எனக்குள்ள ஏன் அந்த ஈகோ வரும், எனக்கு எதுவுமே வராதே. நான் அன்புள்ளவனாகவே இருப்பேன். கடைசி மட்டும் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது. என் உறவின் நிமித்தமாக, என் சகோதரத்துவம் நிமித்தமாக, என்னுடைய அன்பின் நிமித்தமாக நான் எல்லாரையும் நேசிப்பேன். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால் நாம் கண்டிப்பாக ஆண்டவருடைய வழியிலே நடப்போம். அன்பு எனக்கு இருந்தால் என்னால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எல்லாம் எனக்கு ஜெயமாக மாறும். அப்படியாக ஆண்டவர் இம்மட்டும் பொறுமையாய் இருக்கிறார் என்றால் என் மேல் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். என்னை அன்பு செய்கிறபடினாலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவருடைய வருகை மட்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் அன்பு செய்கிறவர்களாக மாற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு நாம் வாழ்த்துதலை சொல்லி ஒருவர் நம்ம கருசனையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதுவே நோக்கமாய் இருக்கிறது. அன்பு எனக்கு இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டவனாக இந்த உலகத்திலே நான் காணப்படுவேன். அன்பு எனக்கு இருந்தால் நான் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவராக இந்த உலகத்திலே நான் காணப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு அன்பு கிடையாது என்று சொல்வீர்களானால் இது மிகவும் தண்டனைக்குரிய விஷயம். இது நீங்க சொல்லுவீங்க, என்னுடைய உள்ளார இருக்கிற இருதயத்தில் இருக்கிற யார் அறிவா, இந்த மக்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, பிதா எல்லாவற்றையும் அறிகிறவராய் இருக்கிறார். என் நிர்வாணத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருவோம். நம்மை சார்ந்தவர்களையும் வளர்ப்போம். அவருக்கு இப்போதே என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமேன்.